வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம மைட்டோகாண்ட்ரியா என்ன, மைட்டோகாண்ட்ரியா ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு மைட்டோகாண்ட்ரியாவை டீடைலா ஸ்டடி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ மைட்டோகாண்ட்ரியாங்கிறது செல்ல காணப்படுற இலை போன்ற அல்லது துகள் போன்ற சைட்டோபிளாச நுண்ணுறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மைனூட் ஆர்கன் இன் செல். ஓகேவா? இத யார் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, இவற்றை முதலில் 1857 கோலிக்கர் என்பவர் வரித்தசை செல்களில் கண்டறிந்தார். கோலிக்கர் தான் 1857 இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இத என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா, செல்லின் ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றல் நாணயம்னா என்னன்னா பவர் ஹவுஸ். அதாவது செல்லுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? ஏடிபி மைட்டோகாண்ட்ரியாவில் உற்பத்தியாவதால் மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஏடிபினா என்ன அப்படின்னா அடினோசைட் ட்ரைபாஸ்பேட். அதாவது எனர்ஜி கிவிங் ப்ராடக்ட் தான் நம்ம ஏடிபின்னு சொல்றோம். இது எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியால தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால நம்ம மைட்டோகாண்ட்ரியாவை செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்றோம். மைட்டோகாண்ட்ரியாவோட அளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.5 மியூஎம்ல இருந்து 2.0 மியூஎம் வரைக்கும் இது காணப்படுது. பல்வேறு ரேஞ்சில வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மைட்டோகாண்ட்ரியால என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 முதல் 70% புரதமும் 25 முதல் 30% லிப்பிடுகளும், அது மட்டும் இல்லாம 5 முதல் 7% ஆர்என்ஏ மற்றும் டிஎன்ஏ உண்டான கனிமங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம இதுக்கு முன்னாடி மைட்டோகாண்ட்ரியாவோட அமைப்பு என்ன, எப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மைட்டோகாண்ட்ரியால என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மைட்டோகாண்ட்ரியாவின் சவ்வுகள், அதாவது உள் மற்றும் வெளிச்சவுகளால் சூழப்பட்ட ஒரு நுண்ணுறுப்பு தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா. இதோட ஒவ்வொரு சவ்வும் 60 முதல் 70 ஆம்பியர் தடிமனுடையது அப்படின்னு சொல்றாங்க. அதோட வெளிச்சவு அவுட்டர் லேயர் வெளிச்சவானது வளவளப்பா இருக்கும். அனைத்து மூலக்கூறுகளையும் இது உள்ள போறதுக்கு அனுமதிக்கும். அதாவது பெர்மியபிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா மூலக்கூறுகளும் உள்ள போறதுக்கு இதை அலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் நொதிகள், புரதம் மற்றும் லிப்பிடுகள் காணப்படுகின்றன. இச்சவில் உள்ள போரின் மூலக்கூறுகள் வெளி மூலக்கூறுகளுக்கு செல்வதற்கு கால்வாயாக செயல்படுகிறது. அதாவது என்னன்னா பெர்மியபிள் அப்படின்னு என்னன்னா செல்லுக்கு அவுட்டர் லேயர், அதாவது வெளியில இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ், செல்லோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா லிக்யூடோ ஆர் சாலிட் கண்டென்ட்டும் அந்த செல்லின் சுவர் வழியா உள்ள போறதுக்கு இது வந்து அலோ பண்ணுது. அதான் போரின் மூலக்கூறுகள் வெளி மூலக்கூறுகள் உள்ள போறதுக்கு கால்வாயாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன இது? இந்த மைட்டோகாண்ட்ரியாவின் சவ்வுகள். ஓகேவா? அதுக்கடுத்து உட்புற சவ்வு பல மடிப்புகளுடன் காணப்படுகிறது. இவை ஒரு தேர்வு கடத்தும் சவ்வாகவும் குறிப்பிட்ட பொருட்களை மட்டும் செல்ல அனுமதிக்கும். இதில் கடத்து புரதங்களும் நொதிகளும் உள்ளன. இதில் 80% புரதம் மற்றும் லிப்பிடுகள் உள்ளன. அதாவது வெளிப்புறத்துல இருக்க சவ்வு வளவளப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அது எல்லா பொருட்களையுமே உட்செல்ல அலோவ் பண்ணும். ஆனா உட்சவுன்னு இருக்கு இல்லையா, அந்த உட்சவுங்கிறது பல மடிப்புகளால் ஆனது. அந்த மடிப்புகள் எல்லாமே உள்ள அலோவ் பண்ணாது. சரியா? குறிப்பிட்ட சில தேர்ந்தெடுத்த பொருட்களை மட்டும்தான் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள அலோவ் பண்ணுது. அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 80% புரதமும் லிப்பிடுகளும் இருக்கிறத மட்டும்தான் இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அமைப்பு பேர் தான் கிறிஸ்டே. கிறிஸ்டே என்னன்னா உட்புறச்சவில் காணப்படும் விரல் போன்ற நீட்சிகள் கிறிஸ்டே எனப்படும். இந்த கிறிஸ்டாவானது பரப்பளவை அதிகரிக்கிறது மற்றும் பல நொதிகளை பெற்றுள்ளன. கிறிஸ்டேனா உங்களுக்கு அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க மைட்டோகாண்ட்ரியால இன்னர் லேயர்ல பாத்தீங்கன்னா நீட்சி மாதிரி நீட்டிட்டு இருக்கும். அதான் கிறிஸ்டேங்கிற அமைப்பு சொல்றாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பரப்பளவை அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மைட்டோகாண்ட்ரியோட இன்டர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது, பரப்பளவு அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆக்சிசோம் அல்லது F1 பார்ட்டிகல் சொல்லுவாங்க. அதாவது F1 துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டாவில் பல நுண்ணிய டென்னிஸ் ராக்கெட் வடிவ துகள்கள் காணப்படுகின்றன. இவை ஆக்சிசோம்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை ஏடிபி உற்பத்தியில் பங்கு கொள்கின்றன. அதாவது இந்த கிறிஸ்டிங்கிற அமைப்பு இருக்குல்ல, இந்த கிறிஸ்டிங்கிற அமைப்புலதான் இந்த ஆக்சிசோம்ங்கிறது இருக்குமா. இது எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னா மைனூட்டான ராக்கெட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னோம், ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண சொல்லணும் இல்லையா. ஏடிபி மீன்ஸ் அடினோசைட் ட்ரைபாஸ்பேட். இதுதான் வந்து ஒரு எனர்ஜி கிவிங் ஆர் சோர்ஸ் அப்படின்னு சொன்னோம். சோ அதை ப்ரொடியூஸ் பண்றதுல இந்த ஆக்சிசோம்கள், அதாவது F1 பார்ட்டிகல்ங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா? சோ இந்த வீடியோல மைட்டோகாண்ட்ரியா எங்க இருக்கு, மைட்டோகாண்ட்ரியாவை யார் ஃபைண்ட் அவுட் பண்ணது, மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர் அண்ட் சைஸ் எல்லாம் என்ன, அண்ட் இன்னர்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸோட நேம் எல்லாம் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம். சோ இன்னொரு வீடியோல வேற ஒரு செல்லோட ஆர்கன்ஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அமைப்பு எல்லாம் என்னன்னு பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்குள்ள நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.